ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் என்ன திரும்ப பண்ண போகிறேன், தக்காளி சட்னி. நல்ல பெரிய சைஸ் ஒரு வெங்காயமும் சின்ன சைஸ் வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வாஷ் பண்ணிட்டேன். இப்போ எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாமா? வாங்க. இதோ பாருங்கள், தக்காளி நறுக்கின்ட்டேன் பொடியாக. தேவைக்கேற்ப மாதிரி நம்ம காரப்பொடி போட்டுக்கணும். அதனால காரப்பொடி, உப்பு தேவைக்கேற்ற மாதிரி, துளியோண்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துட்டா போதும். நிறைய புளி குத்தணும்னு அவசியம் இல்லை, சும்மா புளி போடணுன்றதுக்காக. சில பேர் புளி இல்லாமல் கூட பண்ணுவாங்க. புளி போட்டால் கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கும், மறுநாள் கூட வச்சுக்கலாம் இந்த தக்காளி சட்னி. அதுக்கு புளி, வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், மஞ்சத்தூள், பச்சை மிளகா சின்னதாக இருக்கிறதால நான் 3 எடுத்து கீறி வச்சிருக்கிறேன். இப்போ இதை நம்ம எப்படி செய்யறோம்னு பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? அடுப்பு பற்ற வச்சாச்சு. நான் மண் சட்டி வச்சுருக்கேன், வானொலி, அதில் தான் பண்ண போகிறேன். வச்சாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் திரண்டு வர மாதிரி ஓரளவுக்கு இருக்கணும். ரொம்பவும் எண்ணெய் சேர்த்துக்க வேணாம், ஆனால் ஓரளவுக்கு எண்ணெய் திரண்டு வர மாதிரி பார்த்து ஊற்றிக்கங்க. இப்போ நல்லா காயட்டும். நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கடுகு போட்டுப்போம். உளுத்தம்பருப்பு, இப்போ இந்த பச்சை மிளகாயும் வெங்காயமும் ஒன்றா சேர்த்து வதக்கிக்கலாம். சில பேர் பூண்டு போடுவாங்க, இஞ்சி பூண்டு அரைச்சியும் போடுவாங்க. அது அவங்களுடைய சௌகரியம். நான் இன்றைக்கி சிம்பிளாக பண்ணுறேன். அது சும்மா ஒரு வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். சரிங்களா? பாருங்க, இப்படி வதங்குது. கருவேப்பிலை போட்டுக்கலாம். நீங்கள் எண்ணெயிலே போட்டிங்கன்னா வெடிக்கும். இந்த மாதிரி வதக்கும் போது போட்டிங்கன்னா வெடிக்காது. இப்போ பெருங்காயம், பார்த்தீங்கன்னா இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த தக்காளியை போட்டுக்கலாம், போட்டு சேர்த்து வதக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலை வதக்கும் போதே ஒரு வாசனை வரும். எப்பயுமே நம்ம சமைக்கிற எந்த பொருளாக இருந்தாலும் இருக்கிறத வச்சு நம்ம சமைச்சாலே அது அன்போடையும் பாசத்தோடையும் நம்ம சமைச்சோம்னாலே அது ருசி கூடும். ஐயோ சமைக்கணுமா அப்படின்னு சலிச்சிட்டு சமைச்சா டேஸ்ட்டாக இருக்காது. சமையலும் ஒரு கலை தானே. இப்போ மஞ்சத்தூள் போட்டாச்சு. மஞ்சத்தூள் போட்டாச்சா? இப்போ இதுக்கேற்ற காரப்பொடி
அவங்கவுங்க தேவைக்கேற்ற, சில பேர் காரம் அதிகமாக சாப்பிடுவாங்க, சில பேர் காரமே இருக்கக்கூடாதுன்னுவாங்க. நாங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க. அதனால் எனக்கு தேவையான அளவுக்கு நான் காரப்பொடி போட்டுட்டேன். இப்போ இதுக்கேற்ற அளவு உப்பு போடணும். இதுக்கு தேவை உப்பு போட்டாச்சு. இப்போ இது கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கட்டும். அப்படியே உங்களுக்கு குழ குழன்னு ஆகிடும், நல்லா விழுது மாதிரி ஆகிடும். சில பேர் அரைப்பாங்க, நான் அரைக்கலை. இதிலே அப்படியே மசிச்சிடுவேன். நம்ம உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அதிலே மசிஞ்சிடும். பொடியாக வேறு நறுக்கியிருக்கோம் இல்லையா, அதனால் மசிஞ்சிடும். பாருங்க எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ நான் கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கேன் இந்த புளி தண்ணியை ஊற்றுறேன். இப்போ இது கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் இது எப்படி திக்காக இருக்குது, இந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள். பாருங்க, நம்ம தக்காளி சட்னி சூப்பர், செம்ம வாசனை. இப்போ கொத்தமல்லி தழை போடுங்க. இவ்வளோதாங்க, ஆஃப் பண்ணிடலாமா? அவ்வளோதான். இப்போ இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை, சாதத்துக்கு கூட பிசைஞ்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். சூப்பரான தக்காளி சட்னி ரெடி. எப்படி இருக்குது பாருங்கள், நீங்களும் செய்து பாருங்கள், சரிங்களா? என்ன தக்காளி சட்னி பார்த்தீங்களா, பிடிச்சிருக்கா? நீங்களும் செய்து பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும். மீண்டும் புதிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன்.